பதில் கொடுத்து நம்ம பதிலை படித்து காட்டலாம். முதல் கேள்வி வந்து திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வட்டம் அலாட்டூர் கிராமத்தில் ஜல் ஜீவன் மிஷன் கூட்டு குடிநீர் திட்டம் பயனுக்கு வந்த வருடம் எது? அது தகவல் வந்து திருவள்ளாங்காடு ஊராட்சி ஒன்றியம் அலாட்டூர் கிராமத்தில் 2023-24 ஜல் ஜீவன் மிஷன் திட்டம் பயன்பாட்டிற்கு வந்தது. ஓகே, நம்ம கேட்ட கேள்விக்கு கரெக்டாக பதில் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கேள்வி வந்து நல்லாட்டூர் பொதுமக்களிடம் கருத்து கணிப்பு கேட்கப்பட்டதா? கருத்து கணிப்பு இருப்பின் அதன் தீர்மானம் நகல்கள் கோருதல். அதாவது நம்ம தீர்மானம் கேட்டிருக்கோம், அதுக்கு வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஊராட்சி தீர்மானங்கள் மூலமே பணிகள் தேர்ந்தெடு செய்யப்படுகிறது. நம்ம கேட்ட கேள்வி ஒன்று, இவங்க கொடுக்குற பதில் ஒன்று. நம்ம என்ன கேள்வி கேட்டிருக்கோம்? ஊராட்சி தீர்மானம் இருக்குதா, தீர்மான நகல் கொடுங்கன்னு தான் நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் அவங்க வந்து ஊராட்சி தீர்மானங்கள் மூலமே பணிகள் தேர்வு செய்யப்படுகிறது. அது எல்லாருக்குமே தெரியும், பொதுமக்கள் எல்லாருக்குமே தெரியும். தீர்மானம் போட்டு தான் ஒரு திட்டத்தை செயல்படுத்த முடியும்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம கேட்டது வந்து தீர்மானத்தை கேட்டோம், அவர் இந்த மாதிரி பதில் கொடுத்துருக்காங்க. மூணாவது கேள்வி வந்து திட்டத்தின் செலவீடு மதிப்பு பற்றி தகவல் கோருதல். இதுக்கும் இது இந்த மூணாவது கேள்வி கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஊராட்சி திருவள்ளாங்காடு ஊராட்சி ஒன்றியம் அல்லாட்டூர் ஊராட்சியில் 2,19,623 ரூபா செலவில் மேற்கொள்ளப்பட்டது. கரெக்டாக கொடுத்துருக்காங்க. 2 லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாலாவது கேள்வி கூட்டு குடிநீர் திட்டம் கான்ட்ராக்டர் யார் என்று கேட்டிருக்கான். அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க? திருவள்ளாங்காடு ஊராட்சி ஒன்றியம் நல்லாட்டூர் ஊராட்சியில் கூட்டு குடிநீர் திட்டம் பொதுப்பணித்துறை மூலமே மேற்கொள்ளப்படுகிறது. அப்போ அந்த திட்டம் அந்த பொதுப்பணித்துறையிலே மேற்கொள்ளப்படுகிறது. அஞ்சாவது கேள்வி வந்து கொசத்தலை ஆற்றில் ஆழ்துளை கிணறு, அதாவது நீர் உறிஞ்சும் கிணறு அமைக்கிறாங்கல்ல, அது எத்தனை அனுமதி பெற்றிருக்காங்கன்னு வந்து நம்ம கேட்டிருக்கோம். அதுக்கு பொதுத் தகவலர் வந்து பதில் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அது இன்னும் காமெடியாக இருக்கும். நம்ம கேட்டது வந்து எத்தனை அனுமதி கேட்டிருக்காங்க இது இந்த ஆழ்துளை கிணறு அந்த இடத்துல அமைக்கிறதுக்குன்னு நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் அவர் என்ன கொடுத்துருக்காரு? திருவள்ளாங்காடு ஊராட்சி ஒன்றியம் நல்லாட்டூர் ஊராட்சியில் கூட்டு குடிநீர் திட்டம் பொதுப்பணித்துறை மூலமே மேற்கொள்ளப்படுகிறது. நம்ம கேள்வி கேட்டதுக்கும் அவர் பதில் கொடுக்கறதுக்கும் ஒரு சம்மந்தம் இல்லை. வாங்க இது ஆறாவது கேள்வி பார்க்கலாம். இத்திட்டத்தின் மூலம் பயனடையும் கிராமங்கள் எத்தனை, அதன் விவரங்கள் கோருதல். அதாவது இந்த திட்டத்தின் மூலமா இப்போ நல்லாட்டூர் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலிமா எந்தெந்த ஊராட்சி எத்தனை பேர் பயனடைகிறாங்கன்னு சொல்லி நம்ம தகவல் கேட்டிருக்கோம். அதுக்கும் அவர் என்ன சொல்கிறாரு? திருவள்ளாங்காடு ஊராட்சி ஒன்றியம் நல்லாட்டூர் கிராமத்தில் கூட்டு குடிநீர் திட்டம் பொதுப்பணித்துறை மூலமே மேற்கொள்ளப்படுகிறது. ஒரே பதில் தான், அதாவது 4 கேள்விக்கு ஒரே பதில், பொதுப்பணித்துறை மூலமாக மேற்கொள்ளப்படுது. இப்படி தான் ஒரு அலட்சியமான ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 7வது கேள்வி வந்து புதிய ஆழ்துளை கிணறு அனுமதி பெறப்பட்டதா? அதாவது இப்போ புதுசாக ஒரு 2 கிணறு செப்பரேட்டாக அமைச்சுன்னு இருக்கிறாங்க, அதுக்கு தனியாக அனுமதி வாங்கியிருக்காங்களான்னு கேட்டிருந்தோம். அதுக்கு என்ன பதில் கொடுத்துருக்காங்க? திருவள்ளாங்காடு ஊராட்சி ஒன்றியம் நல்லாட்டூர் ஊராட்சியில் கூட்டு குடிநீர் திட்டம் பொதுப்பணித்துறை மூலமே மேற்கொள்ளப்படுகிறது. அப்போ பொதுப்பணித்துறை மூலமே மேற்கொள்ளப்படுகிறதுன்னா அப்படின்னா அதான் அர்த்தம். பதில் நம்ம என்ன கேட்டிருக்கோம், அவங்க என்ன பதில் கொடுக்குறாங்க ஒன்றுமே புரியல. அதுக்கு நேரம் நீங்கள் என் மனுவை டைரெக்டாக பொதுப்பணித்துறைக்கே மாற்றிருக்கலாமே. அதை விட்டுட்டு எல்லாமே பொதுப்பணித்துறை மூலியமாக மேற்கொள்ளப்படுகிறது. இப்போ என்ன பதில் கொடுக்குறாங்கன்னு தெரியல. இத்திட்டத்தின் மூலம் திருத்தணிக்கு முருகன் கோயில் கொசத்தலை ஆற்றிலிருந்து நீர் எடுத்து செல்லப்படுகிறதா? அது கூட அதே தான். திருவள்ளாங்காடு ஊராட்சி ஒன்றியம் அல்லாட்டூர் ஊராட்சியில் கூட்டு குடிநீர் திட்டம் பொதுப்பணித்துறை மூலமே மேற்கொள்ளப்படுகிறது. இப்படிக்கு கே உமா மகேஸ்வரி, அதாவது இவங்களுக்கு சட்டம் தெரிஞ்சும் ஒரு அலட்சியமான ஒரு போக்கு. அதாவது எப்படின்னாக்கா நல்லா பார்த்துங்க, அலட்சியமான போக்கு. அதாவது சாமானிய மக்கள் யார் கேள்வி கேட்டாலும் இவங்க படிக்க தெரியாதவங்க, இவங்க எங்கே மேல்முறையீடு போக போகிறாங்க, தகவல் உரிமை சட்டம் அந்த ஆணையத்துக்கிட்ட எங்கே போக போகிறாங்கன்ற ஒரு அலட்சியமான பதில். இந்த மாதிரி பதில் கொடுத்தாக்கா இந்த சட்டங்கள் இருக்குது, ஆனால் செயல்படுத்த அதிகாரிகளுக்கு தான் தெரியல. இது வந்து நம்ம திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் வந்து மேற்கொள் பார்வைக்கு நம்ம கொண்டு போகணும். ஏன்னா ஒரு தகவலை கேட்டு நம்ம மனு போடுறோம்னாக்கா அந்த தகவலை கரெக்டாக கொடுக்கணும். அந்த தகவலை கரெக்டாக கொடுக்காததுக்கு எதுக்கு அதுக்கு இந்த எல்லாத்துக்குமே நாங்கள் தகவல் வழங்க இயலவில்லைன்னு கொடுத்துட்டு வந்து முடிஞ்சு போயிருங்க. எல்லாம் பொதுப்பணித்துறை மூலமாக மேற்கொள்ளப்படுகிறது. பொதுப்பணித்துறை மேற்கொள்ளப்படுகிறது. ஓகே, அது ஓகே, எங்களுக்கு தெரியும். பொதுப்பணித்துறை தான் அந்த இடத்துல வேலை செய்கிறாங்க, எல்லாமே தெரியுது. நான் கேட்ட கேள்விக்கும் இதில் கொடுத்துருக்க பதிலுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை. இது மூலிமா என்ன தெரியுது? உமா மகேஸ்வரி அவர்களுக்கு இந்த சட்டத்தின் வலிமை என்னன்னு தெரியுதா, இல்லை அது அவங்க துஷ்பிரயோகம் பண்ணுறாங்களான்றது புரியல. இது வந்து நம்ம மெயினாக வந்து மாவட்ட ஆட்சியர், அதாவது நம்ம 6/1 மாவட்ட ஆட்சியருக்கு தான் நம்ம மனு செஞ்சுருந்தோம். அவர் தான் இதை மேற்கொள் பார்வைக்கு போய் நம்ம வந்திருக்கணும். இந்த கடிதம்
ஆனால் அவங்க சரியாக கடிதம் பெற்று தர மாட்டாங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் இவ்வளோ அலட்சியமாக வேலை செய்கிற ஒரு அதிகாரி உமா மகேஸ்வரி அவர்கள், அதாவது திருவிழாங்காடு ஊராட்சி யார் துணை வட்டாட்சி அலுவலர், இந்த போஸ்டிங்க்கான மரியாதையை அவங்க என்னன்னு புரிஞ்சுக்கல. அதாவது